எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்திலேயே பறித்து நம்ம தோட்டத்து மரத்தில் பறித்த எலுமிச்சம்பழம் இதை உங்களோட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. மரத்தில் பறிக்கும்போது என்னால் எடுக்க முடியல, கீழெல்லாம் ஒரே குப்பையாக இருக்கா, அதனால் சரியாக நின்று க்ளீன் பண்ணணும். அதனால் பறிக்கும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. சரி, இதை உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம், காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெருசு பெருசாக பழம் சூப்பராக இருக்குது பாருங்களேன். அதனால் நம்ம மரத்தில் இவ்வளோ எலுமிச்சம்பழம் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா, பார்க்கவே ஆசையாக இருந்தது. அதே மாதிரி இந்த சுண்டைக்காயும் நம்ம தோட்டத்தில் பறித்த சுண்டைக்காய் தான். ஏற்கனவே நான் சுண்டைக்காய் செடியே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன், எலுமிச்சை மரத்தையும் காமிச்சிருக்கேன். எவ்வளோ கொத்து கொத்தாக பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்கள். அப்படியே பால் சுண்டைக்காய் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி பிஞ்சான பால் சுண்டைக்காய் ரொம்பவே அருமையாக இருக்கும். கூட்டு பண்ணலாம், சுண்டைக்காய் சாம்பார் பண்ணலாம், கறி பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வத்தல் கூட போடலாம். சுண்டைக்காய் வத்தல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. சுண்டைக்காய் வத்தல் எப்படி போடணும் அப்படின்னா, முதல்ல சுண்டைக்காயை நல்லா பறிச்சுட்டு அலம்பிட்டு லைட்டாக எல்லாத்தையும் ஒரு கவருக்குள்ளே போட்டு லைட்டாக நசுக்கிடணும். முழு சுண்டைக்காயை நம்ம வத்தல் போட முடியாது, போட்டாலும் அதை பொரிக்கும் போது வெடிக்கும். அதனால் சுண்டைக்காயை லைட்டாக நசுக்கிடணும். ஒரு கவருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு சுண்டைக்காயை பாதி அப்படியே லைட்டாக நசுக்கிட்டோன்னா தட்டிட்டா சுண்டைக்காய் உடஞ்சிடும். அதுக்கப்புறமா அதில் தயிர் விட்டு உப்பு போட்டு பெசரி ஒரு நாள் நல்லா ஊற வச்சிடணும். ஊறினதுக்கப்புறமா நல்லா ஒரு நாள் 2 நாள் ஊறினதுக்கப்புறமா அந்த உப்பெல்லாம் அதில் போட்டு பெசறினதுக்கப்புறமா தயிரோடு சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகிடும். ஒரு நாள் ஊறிடும். அதுக்கப்புறமா ஒரு கவரோ இல்லை சாக்கோ ஏதாவது ஒன்று போட்டு நல்லா இதை காய வச்சு 2 நாள் காய வைக்கணும். காஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணணும், அந்த மோரும் அந்த உப்பும் இருக்கும் இல்லையா, திரும்பவும் அதிலே எடுத்து போட்டு பெசரி அது இழுத்துக்கிற வரைக்கும், அந்த உப்பு மோரெல்லாம் இழுக்கிற வரைக்கும் திரும்ப 2 நாள் காய வச்சு திரும்பவும் அந்த மோர்லேயே போட்டு அது ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சுண்டைக்காய் வத்தல் ரெடி ஆகிடும். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான பால் சுண்டைக்காய், நம்ம தோட்டத்து சுண்டைக்காய். இதை உங்களோட சொல்லணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. பறிக்கும் போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் ஏதாவது காய்கறி செடிகள்லாம் வச்சுருந்து பறிச்சிருந்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், நானும் கமெண்ட்டில் படித்து தெரிஞ்சுக்கிறேன். சின்னதாக ஒரு செடியாக இருந்தால் கூட அது நம்ம தோட்டத்திலே இருக்கிற போது நமக்கு அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது. கடையில் என்ன தான் காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம தோட்டத்தில் பறிக்கிற போது அதோடைய சந்தோஷமே தனி தான். இதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இதை இன்றைக்கி வீடியோவில் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அப்படியே பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விளாகில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளுப்பொடி தான் பண்ணலான் அப்படின்னு இருக்கேன். எள்ளுப்பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. பட் இருந்தாலும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். எள்ளை கருப்பு எள்ளை நல்லா ஒரு 200 கிராம் எள்ளை தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டேன். ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட ஊற போட்டுட்டு நல்லா 2-3 தடவை களைஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டியில் நல்லா சலடையில் போட்டு வடிகட்டிடணும். வடிகட்டினதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் இதை தண்ணியை வடிச்சிட்டு ஃபேன் காற்றுல ஒரு துணியை போட்டு நல்லா உணர்த்திடணும். ஃபேன் காற்றுல அந்த மாதிரி உணர்த்திட்டோம்னா அதோட ஈரங்கள்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் லேசான அந்த எள்ளில் ஈரம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் எல்லா ஈரத்தையும் இழுத்துரும். தொட்டு பார்த்தா லைட்டாக ஒரு நசுப்புத்தன்மை தெரியும். அந்த மாதிரி நசுப்புத்தன்மை இருக்கும்போது அதை நம்ம வெறும் கடாயில் எண்ணெயே இல்லாமல் வெறும் ட்ரையாக அப்படியே நம்ம எள்ளை வறுத்துக்கணும். அந்த மாதிரி வறுத்தோம்னா அப்படியே படபடன்னு பொரியும் எள்ளு. அந்த மாதிரி எள்ளை வறுக்கிற போது தான் நல்லா பொரிஞ்சு இப்படி நிமிட்டினோம் அப்படின்னா எள்ளு அப்படியே கையில் நொறுங்குற மாதிரி வரும். நல்ல வாசனையாக இருக்கும். இப்படி பண்ணும்போதே எள்ளோட வாசனை அவ்வளோ சூப்பராக வரும். எள்ளு தீஞ்சு போகாமல் ட்ரையாக வறுத்தீங்க, நீங்கள் தண்ணியே படாமல் ஈரத்தன்மை இல்லாத எள்ளை வறுத்தோம்னா எள்ளு வறுபடும், பட் வாசனை கம்மியாக தான் இருக்கும். அதே நம்ம களைஞ்சிட்டோம்னா அதில் ஏதாவது என்ன சொல்கிறது, ஏதாவது பூச்சி மருந்து இந்த மாதிரிலாம் சில சமயங்களில் கலப்பா இல்லையா, வண்டு வராமல் இருக்கிறதுக்கு, அதெல்லாம் கூட போயிடும். தண்ணியில் போட்டு களைஞ்சிட்டு ஃபேன் காற்றுல இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் உணர்த்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எள்ளை வறுக்கிற போது படபடன்னு பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எள்ளை வறுத்து எடுத்துகிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டு காரம் எவ்வளோ தேவையோ நான் ஒரு 10-12 மிளகா வறுத்து எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதே கடாயில் எள்ளை வறுத்து எடுத்துகிட்டு மிளகாயும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதுலேயும் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த உளுத்தம் பருப்பு மிளகாய்க்கு மட்டும் எண்ணெய் விட்டு நம்ம வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்துட்டு அதை நம்ம பொடி பண்ணும்போது எள்ளு பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாதத்தில் பிசைஞ்சிட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு, கீரைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடியை எள்ளு பொடியை போட்டு சாதத்தில் பிசைஞ்சிட்டு நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட்டோ கீரையோ என்ன வேணாலும் சாம்பார் கூட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுதான் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கோம். எள்ளு பொடியை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நாம் எள்ளு பொடி அரைச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே உதிராக இருக்கும். நமக்கு ரொம்ப புட்டு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நைஸாக மிக்சியை திருப்ப ஓட்டினோம் அப்படின்னா அந்த எள்ளுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆகும்போது அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கும்.
பிச்சுக்குன்னு ஒரு மாதிரி பிடிச்சிட்டு வரும், அந்த மாதிரி வரும். இப்போ நமக்கு உதிராக ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள். இது பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாகவும் கருப்பு எள்ளில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ ரொம்ப சூப்பராக நல்லா வந்திருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு எள்ளுப்பொடி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட், நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். 200 கிராம் கருப்பு எள்ளு அப்படின்னா அதே மாதிரி 200 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கோங்க. நீங்கள் கருப்பு உளுந்து வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை வேணால் வெள்ளை உளுந்து வேணாலும் போட்டுக்கலாம். நான் வெள்ளை உளுந்து தான் போட்டிருக்கேன். காரத்துக்கு 10 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு உளுத்தம்பருப்பு, மிளகா, உப்பு இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு அது மேலேயே அப்படியே எள்ளை போட்டு திருப்பி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு உதிராக இந்த மாதிரி சூப்பரான எள்ளுப்பொடி வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கூட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்ல அயன் சத்து கிடைக்கும். வாரத்தில் 2 நாள் நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு அயன் பிரச்சனையே இருக்காது. இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டிருக்கேன், 50 கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். 2-3 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி போட்டு தண்ணி விட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இல்லை ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு கூட தண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் 1.5 டம்ளர் அளவுக்கு ஜலம் வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம குக்கரில் வந்து அப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ இதை குக்கரில் மூடி போட்டு மூடிட்டு நல்லா வந்து ஒரு 3-4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி கீரை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரையில் கூட்டு தான் பண்ண போகிறோம். கீரையை என்னென்னா ஆஞ்சிட்டு கோம்பெல்லாம் இல்லாமல் நல்லா எடுத்துகிட்டு அலம்பிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ என்னெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். 2 தக்காளி நறுக்கியிருக்கேன். கூட்டில் வந்து கொஞ்சம் தக்காளி இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதனால் லேசான ஒரு புளிப்பும் இருக்கும் தக்காளியோட டேஸ்ட் இருக்கும்போது. அதனால் 2 தக்காளி நறுக்கிக்கலாம். இப்போ வந்து இந்த கீரை வேகிறதுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டுருக்கேன். இப்போது இதை அப்படியே வந்து நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போது முருங்கைக்கீரை வந்து நல்லா வெந்துடுது. நல்லா சூப்பராக குழைய வந்து முருங்கைக்கீரை தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் வேக வச்ச பருப்பு இருக்குது, இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கீரைக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நமக்கு ஒரு மூடி அளவுக்கு கூட போட்டுக்கலாம். எவ்வளோ தேங்காய் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் கூடுதலாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுட்ருக்கேன். இப்போ இது மேலே இந்த வேக வச்ச பருப்பையும் நம்ம அப்படியே சேர்த்துடலாம். எல்லா பருப்பையுமே போட்டுடலாம். இப்போது நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டால் போதும். ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது கீரையை வந்து அடுப்பில் வச்சுட்டோம். இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இன்னும் உப்பு போடலை. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். கீரை வந்து எப்போவுமே அந்த அளவுக்கு எந்த கீரையாக இருந்தாலும் ஜாஸ்தி உப்பு தாங்காது. அதனால் நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு இந்த பருப்பு, கீரை, உப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஏன்னா தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ கீரை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்துடுது. இப்போ நம்ம அப்படியே வந்து நல்லா ஒரு 2 தடவை கொதிச்சாலே போதும். அந்த அளவுக்கு கொதி வந்துட்டால் போதும். இப்போ அடுப்பில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு கரண்டியில் வச்சுருக்கோம். இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டுக்கலாம். இதில் ஒரு காஞ்ச மிளகா தாளித்து கொட்டிக்கலாம். காஞ்ச மிளகா தாளித்து கொட்டினா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட பெருங்காய பொடி. இப்போ இதை அப்படியே வந்து கூட்டு மேலே விட்டுடலாம். ரொம்பவே சூப்பரான முருங்கைக்கீரை வந்து ரெடி ஆகிடுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ முருங்கைக்கீரை கூட்டு வந்து ரெடி ஆகிடுத்து, தாளித்து கொட்டியாச்சு. நான் சொன்ன இந்த மெத்தடில் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். வாரத்தில் ஒரு 2 நாள் நம்ம இந்த மாதிரி முருங்கைக்கீரை கூட்டு, கீரை, கறி இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை சாம்பார் கூட பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு சீக்கிரமாகவே நமக்கு அயன் சத்து கிடச்சிரும். டாக்டருமே அதுதான் அட்வைஸ் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். சாதம் வந்து குக்கரில் இருக்குது, இன்னும் எடுக்கலை. தொட்டுக்கிறதுக்கு வந்து சூப்பராக அருமையான அல்வா மாதிரி மாங்காய் தொக்கு இருக்குது. மாங்காய் தொக்கோட ரெசிபி வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு தனியாக நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த மெத்தடில் மாங்காய் தொக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கூட்டு சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தொட்டுக்கிறதுக்கு மாம்பழமும் இருக்குது. ஸோ இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான். முருங்கைக்கீரை கூட்டு, தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் தொக்கு, மாம்பழம், இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம சமையல் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முருங்கைக்கீரை கூட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.